ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பயிற்சி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்திராதிபதி. உங்களுக்கு காசை பற்றியே கவலைப்பட மாட்டீங்க. ஒரு அவுத்து விட்ட காலை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை வந்தோடனே அப்போ தான் உங்களுக்கு நல்ல பொறுப்பே கிடைக்கும். பொறுப்பான ஒரு ஆசாமியாக மாறிடுவீங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். திருமணம் ஆயிடுத்து அப்படின்னாலே டக்குன்னு ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த 2-7 குடை அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருந்தார். ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளவு இல்லை. பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லேயும் கொஞ்சம் சிரமம், உத்தியோகத்தில் வேலை பளு, தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை சமாளிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறது பெருசாக இருந்தது. முடியல. பரவாயில்லைங்கிற மாதிரி பண்ணீங்க. அதாவது ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை. உறவினர்களின் மூலமாக கொஞ்சம் குழப்பம், உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம், வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்ததை தவிர பெரிய அளவில் பாதகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களது சகாயஸ்தானத்தை விட்டு விலகி சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 4ஆம் இடம் வரக்கூடிய இந்த பூமி காரகன், மங்கள காரகன் உங்களுக்கு ஒரு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தையும் உண்டு பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். திருமண யோகம் கூடிடும், புத்திரபாகியம் ஏற்பட்டுரும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். பாக்கியமும் கிடைச்சிரும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. ஆனால் உங்களுக்கு குருவின் மூலமாக ஒரு நன்மை. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மேன்மேலும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இருந்தாலும் சில நேரங்களில் என்னமோ ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கும். குழப்பம், சஞ்சலம், சிரமம். ஏன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சக்ஸஸ் வரத்துக்கு ரொம்ப பாடுபடுவீங்க. சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்களின் ஆதரவு உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படி செஞ்சால் ரொம்ப வெற்றி அப்படின்னு. வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை, துப்புரவுத்துறை எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அற்புதமாக உடனடியாக வந்து சேரும். டக்குன்னு அந்த ஃபைல் மூவ் ஆகிடும். உங்களுக்கு டக்குன்னு அந்த ப்ரொமோஷன் அது இது எல்லாம் கிடச்சிடும். அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செவ்வாய் பகவான் வரார். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குருவோட பார்வை இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க. ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது இந்த சித்திரை 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்காக பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்லலை, பயமுறுத்தலை. கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். அப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தொழில் வியாபாரம் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா உத்தியோகத்தில், இல்லை நீங்கள் எடுக்கிற காரியங்கள், இல்லைன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள். கண்டிப்பாக பேசுகிறதுலையே சண்டை வந்துடும். சண்டை வந்ததுன்னா உடனே அடிதடி, இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிதடி அப்படின்னாலே டக்குன்னு ஒரு இதில் போயிடுது அப்படின்னா கேஸ் 75 முடிஞ்சு போச்சு. ஃபைனோட கட்டிட்டு வெளியில் வந்துடலாம். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக போகும். கரெக்டாக? அதனால் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். அதேமாதிரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உஷ்ண பேர் வழி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சொகுசு பேர் வழி, உஷ்ண பேர் வழி. கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரத்தில் வரும்போது இந்த சுவாதி நட்சத்திரக்காரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா உங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் எண்ணி வந்தீங்கன்னா 8வது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதே அதுதான். என்ன உங்களோட தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கூட்டாளிகளே உங்கள் மேலே கேஸ் போடலாம், இல்லை ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணலாம், கவனமாக இருக்கணும். அதுமாரி உத்தியோகத்துலேயும் சரி, ஏன்னா ஜீவனாதிபதி அப்படிங்கும்போதே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஜீவன விஷயங்களில் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய உத்தியோகம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வை விழுந்துட்டுருக்கு, சமாளிச்சுடுவீங்க. அதுக்கு தான் சொல்ல கவனமாக இருங்கங்க. அடுத்தபடியாக 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது விஷாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சின்ன குழப்பம் வரும், நண்பர்கள் மூலமாக குழப்பம் வரும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும், உத்தியோகத்தில் கவனமாக இருங்கோ, தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்கோ. எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அது தசாபுக்தி அதெல்லாம் பார்க்கணும், உங்களோட சுயஜாதகம் பார்க்கணும். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த விசாகம் நட்சத்திரர்கள் குருவோட நட்சத்திரக்காரர். அதனால் இந்த குருவோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா நேரம் 5ஆம் பார்வை உங்கள் மேலே தான் விழுறது. அதனால் சமாளிப்பீங்க, சவாலே சமாளி. ஆனால் கவனமாக இருங்கங்கிறேன். ஆனாலும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு பெரிய பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு காத்துருங்க. ஏன்னா தனவரவும் நல்லா இருக்கும், கவலையே இல்லை. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது அருகில் உள்ள முருகன் கோயில், இல்லைன்னா திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்று போயிட்டு வாங்கோ. முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, நெய் தீபம் போட்டு வாங்கோ, சிவப்பு வஸ்திரம் சாத்திட்டு வாங்கோ, இல்லை யாருக்காவது அந்த தானம் கொடுத்துருங்கோ. சிவப்பு வஸ்திரம், சிவப்பு வேஷ்டி இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆக இந்த மாதிரி சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் சுகங்களை அற்புதமாக உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.